மழை பெய்யுற மழை தண்ணி, மழை நீர் மாடி மேல போய் எது மேலே படக்கூடாது. ஆகாயத்திலிருந்து வர்ற தீர்த்தம் அது. நேரம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பிடிக்கலாம். நிறைய மழை அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கணும். அந்த தண்ணி வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய தீர்த்தம். அதை வீடு முழுவதும் இந்த அலுவலகம் இருக்குது, மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, இந்த அலுவலகத்தை கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். மிகப்பெரிய வசீகரம், மிகப்பெரிய ஒரு வசீகரம். அவங்களுக்கு அந்த இடம் புனிதத்தன்மை கொடுக்கும். அற்புதமான தீர்த்தம். எல்லா கடவுளுமே நீரின்றி அமையாது சொல்லியிருக்காங்களா இல்லையா? அது ஏன் சொன்னாங்க? இந்த உலகத்திலேயே நீங்க நல்லா பாருங்க, நீரு தான் அதிகமா இருக்கும், நிலம் கம்மி தான். அப்போ நீர் அதிகமா இருக்குது, அதனாலதான் நீரை வச்சு எல்லா பரிகாரத்தையும் வச்சாங்க. நீர் நிலையில போய் பரிகாரம் செய்வாங்க. ஆனா இப்ப நீர்நிலையில செய்யற பரிகாரம் போற நிறைய தவறா போகுது, அது வேற. அதான் ஒரு சூழ்நிலை. ஆனா பெரியவங்க நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு நல்ல சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாமே அந்த நீருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால அதை செஞ்சாலே போதும்.